ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி வந்தாலே சில புதிய விதிகள் அமலுக்கு வரும். அதேபோல இந்த ஜூலை 1, 2026 முதல் இந்தியாவில் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கக்கூடிய சில முக்கிய மாற்றங்கள் வரப்போகின்றன. வருமான வரி தாக்கல் முதல் கிரெடிட் கார்டு, எல்பிஜி விலை, பிஎஃப் பணம் எடுக்கும் முறை, ஆதார் அப்டேட், பாஸ்போர்ட் கட்டணம், ரயில்வே அபராதம் வரை மொத்தம் 7 முக்கிய விஷயங்கள் மாறுகின்றன. வாங்க ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலாவதாக, வருமான வரி தாக்கல் செய்ய வேண்டியவர்களுக்கு முக்கிய நினைவூட்டல். சம்பளம் வாங்குபவர்கள் மற்றும் ஆடிட் தேவையில்லாத வரி செலுத்துவோர் தங்களுடைய ITR 1 அல்லது ITR 2 படிவங்களை ஜூலை 31க்குள் கட்டாயம் தாக்கல் செய்ய வேண்டும். கடைசி தேதி வரை காத்திருக்காமல் முன்கூட்டியே தாக்கல் செய்துவிட்டால் அபராதத்தையும் தேவையற்ற சிக்கல்களையும் தவிர்க்கலாம். அடுத்து, HDFC வங்கி கிரெடிட் கார்டு பயன்படுத்துபவர்களுக்கு ஒரு மாற்றம். குறிப்பாக ரெகலியா கோல்டு மற்றும் டின்னர்ஸ் கிளப் கார்டு வைத்திருப்பவர்கள் கவனிக்க வேண்டும். இனிமேல் இலவச விமான நிலைய லவுஞ்ச் வசதியை பெற வேண்டுமென்றால் முந்தைய காலாண்டில் குறைந்தபட்ச செலவு வரம்பை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். தகவல்களின்படி சுமார் 60,000 ரூபாய் வரை செலவு செய்திருந்தால்தான் அடுத்த காலாண்டில் இலவச வசதி கிடைக்கும். மூன்றாவதாக, ஒவ்வொரு மாதமும் போலவே ஜூலை 1ஆம் தேதியும் LPG, CNG மற்றும் PNG விலைகள் மறுபரிசீலனை செய்யப்பட உள்ளன. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையிலும் வணிக சிலிண்டர் விலையிலும் மாற்றம் இருக்கலாம். அதேபோல் விமான எரிபொருள் விலையும் மாற வாய்ப்புள்ளதால் விமான கட்டணங்களிலும் மாற்றம் ஏற்படலாம். அடுத்ததாக, EPFO சந்தாதாரர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. புதிய EPFO 3.0 தளத்தின் மூலம் இனிமேல் UPI பயன்படுத்தி PF தொகையை மிக எளிதாக எடுக்க முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுவரை PF பணம் வங்கிக் கணக்கில் வர பல நாட்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது.